எல்லாரும் ஏறிட்டாங்களான்னு பார்க்க ஒரு போலீஸ் இருப்பாங்கள்ல, அவருக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு ட்ரெயினில் ஓடி வந்து ஏறிடும். அதுக்கப்புறம் அவர் யாரும் இல்லை, நீங்கள் வண்டி எடுங்கன்னு சொல்லுவார். அதோட ட்ரெயினும் எடுத்துருவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படிக்கட்டுக்கிட்ட எல்லா மக்களும் கூச்சலிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதையும் ஹீரோட பொண்ணு பார்த்துருவா. பார்த்துட்டு அவங்க அப்பாவையும் பார்ப்பா. ஆனால் அவங்க அப்பா தூங்கிட்டு இருப்பார். அதனால அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதோட அவளும் விட்டுருவா. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது வண்டி கிளம்பும் போது ஒரு பொண்ணு ஏறினால அவள் உடம்பு ஃபுல்லாக ஏதோ கடித்த மாதிரி இருக்குது. அவளால் அந்த வலியை தாங்க முடியல. ஒருத்தர் ட்ரெயினில் வேலை பார்க்குறவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஒருத்தவங்க பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க, என்னன்னு வந்து கேளுங்கன்னு சொல்லி. இவரும் சரின்ட்டு போய் அந்த பாத்ரூம் கதவை தட்டாரு. அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. இதனால் கேட்ட ஹீரோவுடைய பொண்ணும் வந்து பாப்பா. அவர்கிட்ட உங்கள் டிக்கெட்டை காட்டுங்க, இல்லட்டா அடுத்த ஸ்டேஷனில் உங்களை இறக்கி விட்டுருவேன்னு சொல்ல, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, யாரும் சாவ போகிறாங்க, எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்லுவார். அப்போ ஹீரோடைய பொண்ணு அவர் பார்த்து ரொம்ப பயந்து அழுகும். ஒரு பொண்ணு ட்ரெயினில் ஏறினால அவள் ஒரு மாதிரியாக நடந்து வந்து கீழே விழுந்துருவா. ஹீரோடைய பொண்ணுக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வரும். அப்போ பாத்ரூமுக்கு சைடு போகும்போது ஒருத்தர் கையை பிடிப்பார். பார்த்தா ஜாக்கி சானுக்கு தம்பி மாதிரி இருப்பார். அப்பா, இந்த பாத்ரூமில் என்னோட ஒய்ஃபும் பாப்பாவும் இருக்காங்க, நீ வேறு பாத்ரூம் போன்னு அனுப்பி விட்ருவாரு. அந்த பொண்ணும் சரின்னு போயிடும். அப்போ ட்ரெயினில் கீழே விழுந்தால ஒரு பொண்ணு, அவளை அந்த பனிப்பெண் வந்து என்னாச்சு மேடம், உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி எடுத்து கொஞ்சம் எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோ தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்ப்பாரு. அவங்க பொண்ணை காணோம். அதோட பொண்ணை தேட போயிடுவார். அப்போ நியூஸில் காட்டுறாங்க ரொம்ப பிரச்சனையாக கிடக்கிற மாதிரி. அந்த பனிப்பெண்ணும் ரொம்ப போராடுவா அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு. அதனால் வாக்கி டாக்கி வந்து பேசுவாள். ஆனால் அது ஒர்க்கே ஆகாது. பின்னாடி பாப்பா அந்த மயக்க போட்ட பெண் திடீர்னு எந்திரிச்சு நிற்கும் பாருங்க, எம்மா அடி.